தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீண்டும் அவரக்குறிச்சி தொகுதியில போட்டியிடுவார்னு கேள்வி எழுந்திருக்கு. டெல்லி பாஜக தலைமை மூலமாக காங்கேயம் தொகுதியில போட்டியிட அண்ணாமலை காயம் நகர்த்தி வருவதாக சொல்லப்பட்டு இருக்கு. இதனால அண்ணாமலை போட்டியிடக்கூடிய தொகுதி குறித்த விவாதமும் தொடங்கி இருக்கு. 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாஜக இடம்பெற்றிருந்தாங்க. அப்பதான் கரூர் மாவட்டம் அவரக்குறிச்சியில பாஜக சார்பாக அண்ணாமலை போட்டிட்டு இருந்தாரு. அந்த தேர்தலில் தான் திமுக சார்பாக போட்டியிட்ட இளங்கோ 93,336 வாக்குகள் பெற்று வெற்றியும் அடைஞ்சிருந்தாரு. அதிமுக பாஜக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட அண்ணாமலை 68,553 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தையும் பிடிச்சிருந்தாரு. அண்ணாமலையின் தோல்விக்கு பள்ளப்பட்டி நகராட்சியே காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. ஏன்னா பள்ளப்பட்டி நகராட்சியில மட்டுமே சுமார் 31,000 இஸ்லாமியர்கள் வாக்குகள் இருந்திருக்கு. இதுல பள்ளப்பட்டி நகராட்சியில பதிவான கூடிய வாக்குகள்ல சுமார் 19,000 வாக்குகள் திமுக வேட்பாளருக்கு சென்றிருந்துச்சு. சில வார்டுகள்ல அண்ணாமலை வெறும் ஒரு வாக்கு மட்டுமே பெற்றிருந்தாரு. இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய தலைக்குனியையும் ஏற்படுத்தியிருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் எஸ்ஐஆர் பணிகள் காரணமாக பள்ளப்பட்டி நகராட்சியில சுமார் 5,000 வாக்குகள் வரை குறைந்தே போயிருந்துச்சு. இதனால மீண்டும் அவரக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவாரா அல்லது தொகுதி மாறுவாரா அப்படிங்கிற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கு. அதே போல கடந்த தேர்தலின் போது செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்து அண்ணாமலை பிரச்சாரமும் செஞ்சிருந்தாரு. பல்லை உடைத்து விடுவேன் என்றெல்லாம் அண்ணாமலை எகிரியதால பள்ளப்பட்டி பகுதி மக்கள் கொந்தளிச்சிருந்தாங்க. இதனால அண்ணாமலையால அப்பகுதியில பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. ஆனா அண்ணாமலை தற்பொழுது இன்னும் அரசியல் முதிர்ச்சி அடைந்திருப்பதால பாஜகவினர் மத்தியிலும் எதிர்பார்ப்பு அதிகரிச்சுன்னே சொல்லலாம். ஆனா இந்த முறை அண்ணாமலை தரப்பு அவரக்குறிச்சி தொகுதி வேண்டாம்னு காங்கேயம் தொகுதியில போட்டியிடலான்னு ஆலோசித்து பணிகளை மேற்கொண்டுட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. இருந்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணி பெயர் சொல்லும்படியான இஸ்லாமிய கட்சிகள் இணைவது சாத்தியம் இல்லைன்னு சொல்லப்படுது. லோக்சபா தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ தற்போது திமுக பக்கம் நெருக்கம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுது. இதனால திரும்பவும் அவரக்குறிச்சி தொகுதி அல்லாம அண்ணாமலை வேறு தொகுதியில போட்டியிடவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.